ஹே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் அண்ட் என்ட்ரி டார்கெட் எல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு அடுத்து நமக்கான என்ட்ரி டார்கெட் லெவல் கம்மிங் மார்க்கெட்டில் நம்ம எப்படி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த மெத்தடில் என்ட்ரிஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்துக்குள்ள மார்க்கெட் வந்து ரேஞ்சாகவும் சைடில் ரேஞ்ச் பவுண்ட் ஒரு சைட் வேஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மொமெண்டம்ல ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க, சேஃப் ட்ரேடர் சொல்கிறாங்க, என்ட்ரி எடுக்காதீங்க, ரொம்ப ஹை வாலட்டிலிட்டியாக இருக்குது, அட் த சேம் டைம் ஸ்டாப்லாஸ் கண்டிக்காக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை அவாய்ட் பண்ண சொல்லி டெலிகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மொமெண்டம் எது ரொம்ப ரிஸ்காக இருந்தது, ரீசன் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துருவோம். ஸோ ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸ்ன்னு சொல்கிறவங்க முக்கியமான செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா எது அப்படிங்கிற விஷயத்துல இப்போ நம்ம சொல்ல போறோம். இந்த விஷயம் தான். ஸோ இந்த விஷயங்களை கண்டிப்பா நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்யறதுனால நிறைய ரிஸ்க்கும் பிரச்சனைகளும் வரும். ஐ மீன் நம்மளுடைய கேபிட்டல் மொத்தமும் கூட லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை அதுக்காக இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மண்டே என்ட்ரி 1 வீக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் 1 வீக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days மார்க்கெட் வந்து ரேஞ்ச் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி, அதாவது சின்ன ஷார்ட் டைம்ல வந்து ரேஞ்ச் பண்ணி அப்படியே மேலே கீழே ஏறி இறங்குறது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தது. ஸோ இதுல என்ன மாதிரி ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் வந்து சிக்கல்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதால் 2 வகையான பிரச்சனை இருந்துச்சுங்க. அது ஒன்று என்ன, ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. பர்டிகுலராக எல்லாருமே ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுற விஷயம் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட், ஓபிஎஸ்ன்னு சொல்கிற ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம் அப்படின்னா ஓப்பன் லோ ஆர் ஓப்பன் ஹை பிரேக் அவுட் ஆகும்போது அதோட ப்ரீவியஸ் லோவே ப்ரீவியஸ் ஹையே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அடுத்தடுத்து டார்கெட் நம்ம பிளான் வச்சுருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் டேலே லோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம புட்டுக்கு எடுத்திருப்போம். ஆனால் இந்த ஹைல போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அடுத்து மறுபடியும் அது அடுத்த நாள் கண்டினியூவா இதே மாதிரி தான் போயிட்டு வந்துட்டே இருந்திருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம இந்த லோ டார்கெட் வச்சா மறுபடியும் போய் ஸ்டாப் லாஸ். ஸோ ஹை பிரேக் அவுட் ஆகுதுன்னு நம்ம ஹைட் மேலே டார்கெட் வச்சோம்னா அது கீழே வந்து மறுபடியும் ஸ்டாப் லாஸ். ஸோ கண்டினியூவா ஒவ்வொரு நாளுமே இப்படி ஒவ்வொரு என்ட்ரியுமே ரிஸ்க் என்ட்ரியா மட்டும்தான் இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே போய் பிரேக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சடனா வந்து கீழே ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போறது அப்படின்ற மாதிரி ஜிக்ஸாக்கா இப்படி மொமெண்டம் வந்து இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால இதுல ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து எந்த இடத்துல பை பண்றது, எதை ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ்டா இருந்திருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான லெவல்ல, அதாவது ஒரு 50 பாயிண்ட்ல ஸ்பாட்டே மொமெண்டம் இருக்குது அப்படின்றப்ப ஆப்ஷன் டீப் இந்த மணியும் ஸ்ட்ரைக்கை பாத்தீங்கன்னா அது ஒரு 30-35 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஏரியா இருக்கும். ஸோ 30 பாயிண்ட்ஸ் ஏரியா இருக்கக்கூடிய என்ட்ரிஸ்ல நமக்கு ஸ்டாப் லாஸ் டார்கெட் அப்படின்னு ரேஷியோ படி நம்ம என்ட்ரியை எடுக்கிறது ரிஸ்கா வந்திருக்கும். அதனாலதான் இந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் தப்பு, நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேணாம்னு சொன்னது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பையிங்கும் சரி செல்லிங்கும் சரி, செல்லிங்ல கூட சம் ப்ராஃபிட் கிடைச்சது. ஆனா பையிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேண்டிலுமே இப்படி கரெக்ஷன் கொடுத்து இப்படி ஏறும். அதாவது இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் கொடுத்து மேல மொமெண்டம் போயிட்டு இருக்கும்போது ஆப்ஷன்ல ஒவ்வொரு தடவையும் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ பயங்கரமா பேனிக் ஆவாங்க. இது ஒரு மைனஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதனால டைம் டிகே வந்து நமக்கு ஈஸியா ஆயிடும். ஆப்ஷன்ல டார்கெட் போறதுக்கு முன்னாடியே நமக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் இந்த 1 வீக்கா நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ அதனால இந்த விஷயங்கள் இப்படி இந்த மாதிரி மார்க்கெட் மொமெண்டம் ரொம்ப வீக்கா, அதாவது இன்சைட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் கொடுத்துருந்தோம். இந்த இன்சைட் ரேஞ்ச் மாதிரியான மார்க்கெட் ஃபார்ம் ஆகும்போது ஆப்ஷன் பையர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட வியூ. ஸோ இதுக்காக இந்த விஷயம் சொல்றோம். நம்ம டெலிகிராம்ல அப்டேட் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அது எல்லாமே இது எதனால அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தெரியாம இருக்கும். ஸோ அதனால நான் இந்த விஷயங்களை சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் பையர்ஸ் இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கும்போது நம்ம பை பண்ணக்கூடாது, அதாவது என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒன்று இதுல ரீசன் ஸ்டாப் லாஸ் கண்டாவும்
ரெண்டாவது ரேஞ்ச் பவுண்ட்லயே மொமெண்டம் இருக்கிறதுனால பாயிண்ட்ஸும் நமக்கு டார்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டைம் டீக்காகவே ஸ்டாப் லாஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு லாஸ் ரிஸ்க் அதிகம், அதனால நம்ம இந்த என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணுறது சேஃப் அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. ஸோ இந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து கீழே நமக்கு 24,300 வரைக்கும் தான் டார்கெட். ஸோ 200 பாயிண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு மொமெண்டம். அதாவது இங்கிருந்து 24,400 அப்புறம் 300 அடுத்து 500. ஸோ இப்போ இங்கே எல்லாத்துலேயுமே நமக்கு இதில் 200 பாயிண்ட் சூப்பராக நம்ம புக் பண்ணணும் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அட் த சேம் டைம் இங்கே கீழே டவுனில் வந்து நமக்கு 24,000 வரைக்குமே நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். ஆனால் 24,170 வந்து ரிவர்சல் ஆகி புல்பேக்கான சிக்னல் கிடைக்குது அப்படின்னோடனே நம்ம இங்கே நம்மளுடைய பிளானை மாற்றிக்கிட்டோம். ஸோ இப்போ இங்கே கால் எடுத்தோம். காலில் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மேலே அப் சைடில் 150 பாயிண்ட்ஸ் சூப்பராக மினிமமாக 150 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிது. இது எல்லாமே ஒரு 2 என்ட்ரி தான், அட்டகாசமான என்ட்ரியாக நடந்தது. ஸோ இந்த மாதிரியான மொமெண்டம் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு சூப்பராக வேலை செய்யும். ஸோ இந்த மொமெண்டமில் நீங்கள் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது இருந்தாலும் சரி, எதுவும் எங்கள் சூப்பரான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறதுனால ஒரு தைரியமாக என்ட்ரி எடுக்கக்கூடிய மொமெண்டம் இது. ஸோ அந்த 2 விஷயத்துக்குமான வேரியேஷனும் புரிஞ்சுக்கணும். அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடந்த விஷயங்களையும் நம்ம டார்கெட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நமக்கான டார்கெட் லெவல்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறதும் ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமிங் மார்க்கெட். ஸோ மண்டே வந்து மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுட்டோம்னா, கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது அதோடைய சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்குறது 24,550. ஸோ 24,550 அப்படிங்கிற சப்போர்ட் டச் பண்ணி ரிவர்சலில் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் 24,800 அப்படிங்கிற ஹை பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு இங்கிருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 24,900 அண்ட் 25,000 அப்படின்னு 200 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க மினிமம் டார்கெட்டே 200 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். சூப்பராக நம்ம இருக்க சான்சஸ் இருக்கு. ஆனா இங்க சப்போர்ட் எடுத்து இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணாம ஒரு ரேஞ்சில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்ச் டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே டவுன்ல வருது அப்படின்னா நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த பிரேக் அவுட்டா இல்ல ரிவர்ஸ்லாம் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது, பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்ல என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சப்போர்ட் என்ட்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கானது. ஏன்னா நம்ம சப்போர்ட்ல என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ மினிமம் ஸ்டாப் லாஸ் இருக்கிறது நம்ம இந்த லெவலில் சொல்லலாம். ஆனால் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அதனால சடனாக அப்படி இறங்கி ஏறிச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹெல்த் ஆகிடும். அதனால நம்ம பயப்படுவோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு ஹை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம் ட்ரை பண்ணுறோம். ஒருவேளை ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன ரிஸ்க் தான், ஒரு 50 பாயிண்ட் தான் ரிஸ்க், ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல ரேஷியோவா இருக்கு, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம பை பண்ணிட்டு இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் அப்படின்னு நீங்க மேலே போகலாம். இது கேப் அப்ல கேப் டவுன்ல கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது. ஸோ ஒருவேளை கேப் அப்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு இருந்தா கேப் அப்னா 24,900 ஓப்பன் ஆனால் அங்கிருந்து 24,700 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகும்போது இந்த லோ சப்போர்ட்ல என்ட்ரி எடுத்து நம்ம டார்கெட் லெவல் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25,200 வரைக்கும் 25,100 அண்ட் 200 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம டெலிகிராம்ல நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவோம், ஐடியா கொடுப்போம். நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி எப்படி எடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நாளைக்கு லாஸ்ட் வீக்ல இந்த மாதிரி மொமெண்டம் இந்த ரேஞ்சாக போகுமா அப்படின்னு சொன்னால் ரேஞ்சாக போகும்னா அவாய்ட் பண்ணுவோம். ஒரு நல்ல மொமெண்டமாக இருந்தால் என்ட்ரியும் டார்கெட் எடுக்கலாம். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டீப் இந்த மணி எப்பயுமே ஆக்சுவலாக இன்னைக்கு இப்படி ஒரு மொமெண்டம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ரொம்ப ஸ்ட்ரைக் எல்லாம் வந்து ஹை ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒரு சின்ன புல் பேக் ஆகிட்டு சின்ன இப்படி ஒரு சின்ன மொமெண்டம் போட்டு அந்த ஸ்ட்ரைக் வந்து கொஞ்சம் கரைச்சி அப்புறம் தான் மேலே ஏற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மணி எடுத்துக்கிட்டாலே போதும், டீப் இந்த மணி கூட தேவை இருக்காது. ஆனா இந்த ரேஞ்சே இல்லாம டைரக்டாவே மார்க்கெட் கேப் அப்லேயே ஓப்பன் ஆகி சடனா ஃபுல்லா ப்ரெஷர் கொடுத்து மேல பையர்ஸ் எல்லாம் ஏற்றுறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓடிஎம்ஏ எடுக்கலாம் நீங்க தாராளமா.
அதாவது 24,900 24,950 800 இந்த லெவல்லையே நம்ம வந்து என்ட்ரி எடுத்து டார்கெட்டை ஒன் பை ஒன்னாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரி டார்கெட் ரெண்டுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது சம்மந்தமா நம்ம என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.